வால்முனி செம்முனி ஜிராமணி கருமணி மாயமணி மகாமதுனி வேதமணி நாதமணி பேசுறம்மா. அம்மா, நீ அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கணும் ஜாதகம், மற்ற உதவி ஜாதகம். உன் கணவர் வந்து இறந்துட்டாரு இல்லையா? ஆமா, ஒரு மகனு ஒரு மகள் வந்து இறந்துட்டா, தற்கொலை பண்ணிட்டா இல்லையா? காதல் தொழில் தற்கொலை பண்ணிட்டா. மாமியார் வீட்டை வந்து மாமியார் வீட்டை விட்டு விலகணும். மாமியார் தொல்லை அதிகமாகுது, குடும்பத்தையே பிரிச்சுட்டாங்க. அதான் நொந்து வந்திருக்கீங்க. ஒரு பெட்டி கடை வச்சிருக்கீங்க, கல்யாண புரோகிராம் வேலை செய்றீங்க. ஆமா, ஆக மொத்தல வருமான பத்திர வாங்கின கண்ட குடும்பம் வட்டிக்கு நேரிட்ட மட்டும் இல்ல, கையில பணம் தாங்கல. ஆமா, இதான் செய்வனை செஞ்சுட்டாங்களோன்னு சொல்லிட்டு சந்தேகமாகுது. குடும்பத்தையே பிச்சுட்டாங்க. அதாவது ஒரு பையனுக்கு வந்து எதிர்கால சிறப்பாயிடும். ஒரு மகன் கார்த்திக், அவன் பேரு. ஒரு மகன் நல்லா இருக்கணும். நீங்க பட்ட கஷ்டம் புள்ள படக்கூடாது. எதிர்காலம் சிறப்படையணும். நீ ஒரு கல்யாண புரோகிராம் வந்து இதுவரையும் பசங்களுக்கு குடும்பத்தை வாழ்க்கை அமைச்சு முடியல. நீங்க வந்து ஒரு ஜோசியர் மாதிரி பாத்துக்கிறீங்க, உங்களால எந்த காரியம் வெற்றி பெற முடியல. நீங்களும் பார்க்காத கோயில் கிடையாது, செய்யாத பரிகாரம் கிடையாது. ஒரு ஜோசியர் மாதிரி பார்த்து உங்க குடும்பம் நிம்மதி இல்ல. வாங்கின கட்ட குடும்பம் வட்டி கட்ட நேரிட்ட மட்டும் இல்ல. அந்த ஜோசியம் பாக்குறவங்க நல்லா இருக்கணும். அவங்க பசங்க நல்லா டாக்டராவோ இன்ஜினியராவோ டாக்டர் பெரிய நிலைமை இருக்கணும். ஆனா நீங்களே கஷ்டப்படுறீங்க. அதனால உங்களுக்கு வந்து நீங்க உங்க காரியம் நிறைவேறல. எங்களை ஜோசியரை பார்த்து 3500 கோயில் குபாஷ்ட ஜோசியர் பார்த்தா உங்க பிரச்சனை தீருன்ற நம்பிக்கையோட எங்கிட்ட கேக்குறீங்க. முதல்ல எங்கிட்ட வந்து ஜோசியம் பார்த்து பரிகா பண்ணி பழிக்கணும்னு வந்திருக்கீங்க. நீங்க பார்த்து எதுவுமே பழிக்கல. உங்ககிட்ட எல்லாத்தையும் தோத்துட்டீங்க. எங்கிட்ட ஜோசியம் பார்த்து எல்லாம் பழிக்கணும் நம்பிக்கையோட கேக்குறீங்க. ஆமா, கண்டிப்பா எங்கிட்ட காரியம் வெற்றி ஆயிடும். இதனால் பட்ட கஷ்டம் நீங்கிடும். இனிமேல் எடுக்கின்ற காரியம் வெற்றி பெறும். உங்க பையனுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையும். பையனுடைய மாமியார் உங்களை சேர்க்க விட பண்றா. உங்க மேல எவ்வளவு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு புள்ளைய கல்யாணம் பண்ணீங்க. முதல்ல பையன் மாமியார் பேசா கேட்கறத தவிர உங்க அம்மா பேச்ச கேட்கல. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு பிள்ளைகளை காப்பாத்துனீங்க. கனவுல பிள்ளைகளை காப்பாத்துனீங்க. ஒரு பொண்ணு வாலி பொண்ணு இழந்துட்டீங்க, சூசைட் பண்ணிட்டு ஒரு பாப்பா இழந்துச்சு உங்க பொண்ணு. அதுதான் எங்களை ஜோசியர் முன்கூட்டியே பாக்கணும். எல்லாத்தையும் இழந்துட்டு எங்கிட்ட கேக்குறீங்க. எங்கிட்ட முன்னாடி வந்தா இந்த பிரச்சனை தீர்ந்துருக்கும். நீங்களே ராஜா, நீங்களே மத்தின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. அதான் நம்மளே ஜோசிட்டு சொல்லி வச்சுக்கிறீங்க. நமக்கு எல்லாம் தெரியும் நம்பிக்கை விட்டுட்டீங்க. இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு அனாத மாதிரி இருக்கிறீங்க. அனாத மாதிரி இருக்கிறீங்க. பிச்சை எடுக்க சூழ்நிலை இந்த நிலைமை மாறணும். உங்க பையன் உங்க பேச்சை கேட்கணும். குடும்பம் ஒத்துமையா இருக்கணும். 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும். ஜோதிட தொழில் நல்ல மாதிரி அமையணும் உங்களுக்கு. அதாவது நீங்க பார்த்த ஜோசியமா நீங்க பார்த்த வரணும் பழிக்கல. நீங்களே பார்த்து பொண்ணு பார்த்து பையனுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. நீங்களே ஜோசியம் பார்த்து வரன்னு பார்த்து கட்சியில புள்ள வாழ்க்கை சரியில்லாம போயிடுச்சு. அதுதான் நம்ம ஜோசியரை பார்த்துக்கணும். அது வாழ்க்கை சரியாகுமா எல்லாம் பொறுத்துக்குதான் பார்க்கணும். நீங்க பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணி விருப்பப்படி விட்டீங்க. கவலைப்படாதீங்கம்மா, அதெல்லாம் விட்டுங்க. உங்க எதிர்கால சிறப்படைகிற மாதிரி உன் பையன் கிட்ட வந்து சேர்ற மாதிரி நான் பண்ணி தர போதுமா? தொழில் நல்ல மாதிரி அமைச்சர் போதுமா? ஓகே, நன்றி, வணக்கம்.